வணக்கம் நண்பர்களே, முக்கியமான செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜக கடந்த ஒரு மாசமா என்ன வேலை தெரியுமா பார்த்துருக்காங்க? ஒரே ஒரு வேலை தான். அண்ணாமலையை திட்டணும், அண்ணாமலைக்கு எதிராக பொய்களை பரப்பணும். இந்த வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாசமா. ஜேவிசி, கல்யாண்ராமன் இவர்களை தூண்டிவிட்டு தினம் தினம் அண்ணாமலைக்கு எதிராக பொய்களை பரப்ப விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நயினார் கும்பல். இப்போ என்ன புது பொய் பரப்பி விட்டுருக்காங்க தெரியுமா? கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் வட்டம் இக்கரை போலுவாம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் அண்ணாமலை விவசாய நிலம் வாங்கியிருக்காருல்ல, இந்த விவசாய நிலத்தை முறைகேடு பண்ணி தான் அண்ணாமலை வாங்கினாரு. ஆக்சுவலாக இந்த நிலத்துடைய மதிப்பு 80 கோடி ரூபா. 10 கோடி ரூபாய்க்குள்ள அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. இதனால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா அப்படின்னு என்னென்னமோ பொய்யை பரப்புனாங்க. அண்ணாமலை அந்த விவசாய நிலத்தை எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்னுடைய மனைவி நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. நானும் காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது அந்த வருமானத்தில் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஆடு வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், இதில் விவசாயம் பார்க்குறேன், இதில் ஒரு வருமானம் எனக்கு இருக்குது. என்னுடைய மனைவி வருமானம், என்னுடைய வருமானம், இதை சேர்த்து பற்றாக்குறைக்கு பேங்கில் லோன் வாங்கி நான் அந்த விவசாய நிலத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா இவங்க அடங்கலை. என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலையுடைய வீட்டுக்கே வந்து பதிவாளர் சைன் வாங்கினாரு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறவர் மலையுடைய வீட்டுக்கே வந்து எதுக்காக கையெழுத்து வாங்கினாரு அப்படின்னு இன்னொரு பொய்யை பரப்புனாங்க. இவர்கள் பரப்பக்கூடிய பொய்யை பொதுமக்கள் காதில் கூட வாங்கலை. இன்னொரு விஷயம், அந்த நிலத்துடைய மதிப்பு 80 கோடியெல்லாம் கிடையாது. அந்த நிலத்துடைய இன்றைய சந்தை மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது ஆன்லைன்லேயே இருக்குது. ஆன்லைனில் 2 தட்டு தட்டினா அண்ணாமலை வாங்கி இருக்கக்கூடிய நிலத்துடைய சந்தை மதிப்பு எவ்வளவு, கவர்மெண்ட் வேல்யூ எவ்வளவு, மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். மார்க்கெட் வேல்யூவை விட கூடுதலாக காசு கொடுத்து தான் அண்ணாமலை அந்த நிலத்தை வாங்கியிருக்காரு. இதெல்லாம் ஆதாரத்தோட நம்ம சேனல்லே நம்ம வந்து கடந்த காலத்தில் பேசியிருக்கோம். இவ்வளவு பொய்களை வந்து பரப்புனாங்க, அது எதுவுமே வேலைக்கு ஆகலை. இப்போது அதே நிலத்தை வச்சு இன்னொரு பொய். அண்ணாமலையுடைய விவசாய நிலம் பக்கத்திலேயே நொய்யல் நதி வந்து ஓடுது. அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? நொய்யல் நதியிலிருந்து மணலை திருடிட்டாரு. ஆயிரக்கணக்கான டன் மணல்களை நொய்யல் நதியிலிருந்து எடுத்து தன்னுடைய விவசாய நிலத்தில் பயன்படுத்திட்டாரு, விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் பொய்யை பரப்பியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த பொய்யை மெயினாக பரப்புனது யார் தெரியுமா? நயினாருடைய ஆதரவு பெற்ற கல்யாண்ராமன். இந்த பொய்யை பரப்புன கொஞ்ச நேரத்தில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்காங்களே, அவங்களுடைய ஒரு ஆர்டிக்கிள் வெளிவருது. அந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அண்ணாமலை மணலை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு பரவுதில்ல. உடனே வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கே போய் ஆய்வு செஞ்சுருக்காங்களாம். ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு முடிவில் வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை எந்த விதிமீறலையும் ஈடுபடலை, முறையாக நீர்வளத்துறை கிட்ட அனுமதி வாங்கி தான் எல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாம்னா இவர்கள் சொல்கிற மாதிரி மணலை திருடுறது கிடையாது. அண்ணாமலையுடைய விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் நொய்யல் நதி ஓடுது. நதியுடைய நீரோட்டத்தின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை சரி செய்கிறதுக்காக அந்த நதியுடைய கரைகளை வந்து பலப்படுத்தவும், அந்த நதியுடைய கரைகளில் மரக்கன்றுகளை நடவும் நீர்வளத்துறை கிட்ட அனுமதி கேட்டிருக்காரு. சொந்த செலவில் இதை நான் பண்ணுறேன், மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு சில நடவடிக்கைகள் எடுக்கணும், என் சொந்த செலவில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த செலவில் அண்ணாமலை பண்ணியிருக்காரு. இதற்கு நீர்வளத்துறை கிட்ட இருந்து NOC வாங்கியிருக்காரு இந்த பணிகளுக்கு. இதை வந்து த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் நயினார் கும்பல் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸோட அண்ணாமலை டீலிங் போட்டாரு, அந்த பத்திரிகைக்கு காசு கொடுத்து இப்படி எழுத விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பொய், ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய். இப்போ என்ன தெரியுமா வெளிவந்திருக்கு? நீர்வளத்துறை அண்ணாமலைக்கு வழங்கி இருக்கக்கூடிய NOC கடிதம் வெளிவந்திருக்கு. 22 நிபந்தனைகளோட அண்ணாமலைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. 22 நிபந்தனைகள். அந்த நொய்யல் நதியுடைய நீரோட்ட பாதையில் இருக்கக்கூடிய முட்புதர்களை அகற்றவும், அடுத்து பார்த்தீங்கன்னா தூர் வாரவும், கனரக வாகனங்களை அண்ணாமலை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் 8லிருந்து மாலை 6 மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த வேலையை பார்க்கணும். அனுமதி கொடுத்து 60 நாளைக்குள்ளே இந்த பணிகள் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 60 நாளை தாண்டுதுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கணும். இது மாதிரி 22 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த 22 நிபந்தனைகள் படி தான் அண்ணாமலை அந்த வேலைகளை பார்த்துருக்காரு. கரையை பலப்படுத்துறது, மண்ணரிப்பை தடுக்க கரைகளை பலப்படுத்துறது, அடுத்து
கரை ஓரங்களில் மரக்கன்று நடுவது இந்த வேலையை பார்த்துருக்காரு. 10,000 ரூபா அதுவும் கட்டி, நீர்வளத்துறைக்கு 10,000 ரூபா கட்டி இந்த பணிகளை தன்னுடைய சொந்த செலவில் பார்த்துருக்காரு. அவரை போய் மணலை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் பொய்களை பரப்பியிருக்காங்க. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொன்னதுக்கப்புறமும் நம்பலை. இப்போ நீர்வளத்துறையுடைய NOC வந்ததுக்கப்புறம், லெட்டர் வந்ததுக்கப்புறம் தலைமறைவாயிட்டாங்க. அந்த 22 நிபந்தனைகளையும் அண்ணாமலை சரியாக பின்பற்றியிருக்காரா அப்படிங்கிறத தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து எந்த விதிமீறலையும் அண்ணாமலை ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன தெரியுமா, ஒரே வரியில் சொல்லவா, அண்ணாமலையை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு நயினார் கும்பல் துடிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நயினார் கும்பல் தான் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அண்ணாமலை ஒவ்வொரு முயற்சியிலையும் அவர் மேலே மேலே போய்கிட்டே இருக்காரு, இவங்க கீழே கீழே அப்படியே சரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.